இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்த வேட்டை பிளட் ஹண்ட் காமிக்கோட இஷ்யூ 2ல இருக்கும். இஷ்யூ 1 எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். இஷ்யூ 1ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். மார்வல் யூனிவர்ஸ்க்கு வந்த வேம்பயர்ஸ் மொத்த உலகத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு. வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ்ல இருந்து வந்து 6 சூப்பர் வில்லன்ஸ் அவெஞ்சர்ஸ் டிஃபீட் பண்ணி கிட்டத்தட்ட மார்வல் யூனிவர்ஸை டேக் ஓவர் பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற வாண்டா, தார், பிளாக் பேந்தர் இவங்கள அந்த 6 சூப்பர் வில்லன்ஸ் இவங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. மீதி அவெஞ்சர்ஸ் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பிளேடு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை மீட் பண்ணி அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச பிளேடு 2 துண்டா வெட்டிடுறாரு. அது வரைக்கும் இஷ்யூ 1ல பார்த்திருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இஷ்யூ 2ல பார்ப்போம். அவெஞ்சர்ஸ் டீமை தாக்கும் போது அவெஞ்சர்ஸ் டீம்ல அடிபட்டு மாட்டிக்கிட்ட தாரையும் வாண்டாவையும் ஒரு இடத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப பிளாக் பேந்தரை வேம்பயர்ஸ் யூனிவர்ஸ் சேர்ந்த 6 சூப்பர் வில்லன்ஸ் பிளாக் பேந்தர் பிடிச்சு பிளேடு முன்னாடி மண்டியிட வச்சிருக்காங்க. இந்த உலகத்தை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு வேதனையில பிளாக் பேந்தர் இருக்காரு. அப்ப பிளேடு பிளாக் பேந்தரை பார்த்து, நீ தான் பிளாக் பேந்தரா? நீ பெரிய வீரன்ல கேள்விப்பட்டேன். இந்த உலகத்தை காப்பாற்றணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? வா வந்து என் கூட சண்டை போடு, என்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்து. பெருமைமிக்க அட்லாண்டிஸாலே வேம்பயர்ஸ் முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியல, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேடு பிளாக் பேந்தரை பார்த்து நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப நியூயார்க் சிட்டில ஒரு லேடி அவங்க 2 குழந்தைங்களோட வேம்பயர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேம்பயர்ஸ் அவங்களோட ரத்தத்தை ருசிக்கிறதுக்காக அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த வேம்பயரோட தலை துண்டா போயிடுது. அந்த வேம்பயரோட தலையை வெட்டினது யாருன்னா பிளட் லைன். பிளட் லைன் கூட யார் இருக்குதுன்னா டிராகுலா. 2 பேரும் நியூயார்க் சிட்டில உள்ள மக்களை வேம்பயர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்ப பிளட் லைன் டிராகுலா கிட்ட, ஏ டிராகுலா, நீ இந்த மக்களுக்காக உன்னோட உயிரை பணைய வைப்பதானே அப்படின்னு பிளட் லைன் டிராகுலா கிட்ட கேட்க, அதுக்கு டிராகுலா, இப்ப மட்டும் என்ன உயிரை பணைய வச்சுதானே வேம்பயர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கோம், இருந்தாலும் உயிரை பணைய வைக்கிறேன்ற நிலைமை ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிராகுலா பிளட் லைன் கிட்ட சொல்லிட்டு வேம்பயர்ஸ் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப யாரோ அவங்கள, ஹலோ டிராகுலா அண்ட் ஹலோ பிளட் லைன், நீ பிளேடோட பொண்ணு தானே அப்படின்னு யாரோ அவங்கள பார்த்து கேட்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதோட கட் பண்ணி அப் டவுன் சிட்டியை காட்டுறாங்க. அங்க டிக்ராவும் மூன் நைட்டும் அந்த சிட்டில உள்ள வேம்பயர்ஸை தீவிரமா கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டிக்ரா, இங்க இருக்க வேம்பயர்ஸ் எல்லாம் அழிகிற மாதிரி தெரியல, நம்ம வேம்பயர்ஸை கொல்ல அது அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரே வழி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால தான் இது முடியும், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்துக்கும் தீர்வு அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு டிகாரா மூன் நைட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி வந்து ஸ்பைடர்மேன், நீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஸ்பைடர்மேன் சடனா பின்னாடி வந்ததும் டிகாரா பயந்துடுறாங்க. ஸ்பைடர்மேனை பார்த்தது கோவத்துல டிகாரா ஸ்பைடர்மேனை பார்த்து, ஓ ஸ்பைடர்மேன் நீயா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கு ஸ்பைடர்மேன், ஆமா நான் தான் ஸ்பைடர்மேன், இது யாரு, இவர் தான் மூன் நைட்டா, இட்ஸ் ஓகே பேசுறத குறைச்சிட்டு வேலையை பார்ப்போமா, நம்ம முதல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட வீட்டுக்கு போனதும் டிகாரா ஸ்ட்ரேஞ்சோட வீட்டு கதவை தட்டி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கீங்களா, ஸ்ட்ரேஞ்ச் கதவை திறக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிகாரா அந்த கதவை தட்டிட்டே இருக்கா. அப்ப அந்த கதவுக்குள்ள இருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட சோல் மட்டும் வெளியே வருது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த நிலைமையில பார்த்ததும் பயத்துல டிகாரா கத்திடுறா. அப்ப ஸ்ட்ரேஞ்ச், பயப்படாத டிகாரா, இது நான் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூட்டிட்டு போறாரு. பட் டிகாரா ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட, இந்த உலகமே ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு, எங்க பார்த்தாலும் வேம்பயர்ஸா இருக்கு, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, ஆனா நீங்க என்னன்னா பேய் மாதிரி உங்க வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி இருக்கீங்க, ஒருவேளை உதவிக்கு யாராவது அடக்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு டிகாரா ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேட்க, அதுக்கு ஸ்ட்ரேஞ்ச், அது வந்து என் உடம்போட நிலைமை சரியில்லை, அதனாலதான் நான் என் உடம்பை விட்டு வெளியே இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நேரம் இதே நிலைமையில இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் ஸ்ட்ரேஞ்சோட ரூமுக்கு போறாங்க. அங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உடம்புல ஒரு வேம்பயர் கொலவெறியோட இருக்கிறதையும் அந்த வேம்பயரை கிளா தன்னோட மேஜிக்கால கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றதையும் பாக்குறாங்க. அப்ப நியூயார்க் சிட்டில டிகாராவும் பிளட் லைனும் யார் நம்மளை கூப்பிட்டதுன்னு திரும்பி பாக்குறாங்க. அவங்க திரும்பி பார்த்ததும் அங்க வந்திருந்தது வேம்பயர்ஸ் யூனிவர்ஸை சேர்ந்த 6 சூப்பர் வில்லன்ஸ் தாங்க வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் டிராகுலா அவரோட ஸ்வாடை எடுக்கிறாரு. அப்ப பிளட் ஸ்ட்ரோம் அவங்கள பார்த்து, நாங்க யாருக்கு கீழே வேலை பார்க்கறோம்னு உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஒரு கடவுளுக்கு கீழே தான் வேலை பார்க்கறோம், அந்த கடவுளுக்கான சேவைகளை நாங்க செய்யறோம், ஒரு உண்மையான கடவுள் யார் தெரியுமா, ஒரு உண்மையான அரக்க குணம் உள்ளவர் தான் எங்களோட கடவுள், அதுதான் எங்களோட நீதி அப்படின்னு பிளட் ஸ்ட்ரோம் அவங்கள பார்த்து சொல்ல, அந்த இடத்துக்கு திடீர்னு அவெஞ்சர்ஸ் டீம் வந்துடுறாங்க. மிஸ் மார்வல், நீதியா, உங்களை பழிவாங்கறதா எங்களோட நீதி, உங்களை பழிவாங்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு மிஸ் மார்வல் அவங்கள பார்த்து சொல்ல, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது யாருன்னா கேப்டன் அமெரிக்கா, அயர்ன் மேன், மிஸ் மார்வல், விஷன், இவங்க எல்லாரும் தான் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பிளட் ஸ்ட்ரோம் நக்கலா, நீங்க இன்னும் சாகலையா, நீங்க எல்லாரும் செத்துட்டீங்கல்ல நான் நினைச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை மெக்ரீம், இவங்க எல்லாரையும் இது வரைக்கும் யாரும் போகாத நரக வேதனை அனுபவிக்கிற ஒரு டைமென்ஷனுக்கு இவங்க எல்லாரையும் கொண்டு போ அப்படின்னு பிளட் ஸ்ட்ரோம் மெக்ரீம் கிட்ட சொல்ல, மெக்ரீம் அவளோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப மெக்ரீம் விஷன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போய், உன்னோட மேஜிக் பவர்ஸ்ல என்கிட்ட வேலைக்காகாது, உன்னோட மேஜிக்ல மயங்கிறதுக்கு நான் சாதாரண மனுஷன் இல்ல விஷன் அப்படின்னு விஷன் மெக்ரீம் கிட்ட சொல்ல, இந்த பக்கம் நம்ம மிஸ் மார்வல், உன்னால முடிஞ்சா எங்களை தொட்டு பாரு, அங்க ஒண்ணு உன்ன மாதிரி உன் கடவுளுக்கு கீழே இருக்கிற செல்ல பிராணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்வல் பிளட் ஸ்ட்ரோமை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா, இந்த வாங்கிக்க, இது நீங்க பிளாக் பேந்தருக்கு பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீல்டை தூக்கி வீசுறாரு. அவர் வீசின வேகத்துக்கு அந்த சீல்டு ஸ்மோக் ஹீட்டர் மேல அடிச்சு ஸ்மோக் ஹீட்டர் நாக் டவுன் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம அயன்மேனை பார்த்து க்ரூல், அயன்மேன் நீ போன தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, ஆனா இந்த தடவை உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு க்ரூல் அயன்மேனை பார்த்து சொல்ல, அதுக்கு அயன்மேன்
அயன்மேன் வா அதையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேனை க்ரூல் தாக்குறதுக்கு முன்னாடி அயன்மேன் க்ரூலோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சு க்ரூலை டிஃபீட் பண்ணி க்ரூல ஒத்த கையால மேல தூக்கிடுறாரு. அப்ப அயன்மேனுக்கு பின்னாடி இருந்து டமாசின் அயன்மேனை தாக்குறதுக்காக அயன்மேனை பார்த்து எய்ம் பண்ணும்போது ஒரு பயங்கரமான ஒரு சோலார் பீம் டமாசின் கை மேல பட்டு டமாசின் கையை உடைக்குது. அப்ப வானத்துல இருந்து விஷன் சோலார் எனர்ஜி இயற்கையோட படைப்பு தான் நம்ம எல்லாரும், ஆனா நாங்க அப்படின்னு விஷன் சொல்ல அப்ப மிஸ் மார்வல் வி ஆர் தி அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் மார்வல் அவளோட மொத்த பவரை வானத்தை நோக்கி செலுத்துறா. பூமி மேல சூரியனோட வெளிச்சம் படாத மாதிரி பூமியை சுத்தி இருக்கிற இருட்டு மேல அவளோட பவர்ஸ் பட்டு அந்த இருட்டு விலகி மொத்த பூமியும் இருட்டா இருக்கும்போது நம்ம அவெஞ்சர்ஸ் மேல மட்டும் சூரிய வெளிச்சப்படுது. இந்த ஒரு சீனை பார்க்கவே ஐகானிக்கா இருக்குல்ல. அப்ப மிஸ் மார்வல் சூரியன் எப்பவுமே விடியாம இருக்காது, ஒரு நாள் விடிஞ்சே தீரும் அப்படின்னு சொல்ல அவெஞ்சர்ஸை பார்த்ததும் பயத்துல அந்த 6 சூப்பர் வில்லன்ஸும் ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணி அது வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போறத பார்த்த கேப்டன் அமெரிக்கா அவங்கள துரத்தி போறாரு. அப்ப மிஸ் மார்வல் கேப்டன் அமெரிக்காவை தடுத்து கேப்டன் அவங்க திருப்பி நம்ம கிட்ட தான் வரணும், அப்ப நம்ம அவங்கள பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனது நம்ம கேப்டன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்து ஸ்ட்ரேஞ்ச் நம்ம தாரம் இழந்துட்டோம், வாண்டாக்கு என்னாச்சுன்னு தெரியல, பிளாக் பேந்தர் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு கேப்டன் கேட்க அதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ நமக்கு ஒரு பிளான் தேவை, நம்ம கூட ஸ்பைடர்மேனும் இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்ப பிளட் லைன் ஸ்பைடர்மேன் அவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனை பார்க்க அப்ப ஸ்பைடர்மேன் எனக்குள்ள ஏதோ நடக்குது ஆனா அது என்னன்னு தெரியல. அப்போ திடீர்னு ஸ்பைடர்மேன் ஒரு வேம்பயரா மாறுறாரு. அதோட இஷ்யூ 2 முடியுது. அடுத்து நடக்க போகுது அப்படின்றத அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.